நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. இறந்தவாறு தலைகளை தாழ்த்தி நாம் செபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேளையிலும் கூட கர்த்தாவே, வானாதி வானங்களை உண்டாக்கிய மகிமையுள்ள ஆண்டவரை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த நல்ல நாளிலும் கூட நீங்கள் எங்கள் கூட பேச வேண்டுமென்று செபிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய நல்ல சத்தம் ஆண்டவரே, நன்மை தருகிற சத்தம் ஆண்டவரே, எங்களை சரிப்படுத்துகிற சத்தம் எங்கள் வாழ்க்கையில் உண்டாக வேண்டுமென்று செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் ஒரு பாடலை பாடிவிட்டு ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலாம். தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலாம். தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினாலே ஜாஷ்வா டிவி நேயர்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் கூறிக்கொள்கிறேன். மறுபடியும் நம்முடைய வாழ்க்கையில் நாட்களை கூட்டி கொடுத்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். நீங்கள் சுகமாய் இருப்பீர்கள் என்று கர்த்தராகி இயேசுவின் நாமத்தினாலே நம்பிக்கையாய் இருக்கிறேன். நீங்கள் சுகமாய் இருப்பீர்களாக. கர்த்தருடைய பாதத்திலே நீங்கள் இன்னும் அதிகமாய் அமர்ந்திருந்து அவரை தேடுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை இன்னும் செய்வார். வசனத்தை அதிகமாய் வாசியுங்கள், அதிகமாய் தியானியுங்கள். தேவன் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. நாம் கடந்த வாரத்திலே எது முக்கியம் என்ற தலைப்பிலே நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். கடந்த வாரத்திலே முகத்தை அல்ல இருதயத்தை பார்க்கிறார். இருதயமே முக்கியம் என்று நாம் சிந்தித்தோம். அதற்கு ஆதாரமாக தாவீதை குறித்து நாம் பார்த்தோம். தாவீது தேவனுடைய சமூகத்தில் அவருடைய பிள்ளையாக, அவருக்கு பிரியமான பிள்ளையாக வாழ்ந்தபடியினால் அவரை ஆடுகளின் பின்னே அலைந்து கொண்டிருந்த தாவீதை தேவன் அரசனாக மாற்றி பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த நாமத்தை அவருக்கு கொடுத்து அவரை ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். அதே போல அருமையானவர்களே, நம்முடைய இருதயமும் செம்மையாய், நம்முடைய இருதயமும் ஆண்டவரை பின்பற்றுகிறதாய், நம்முடைய இருதயமும் தேவனுக்கு பிரியம் உள்ளதாய் காணப்படும் பொழுது கர்த்தர் நம்ம வாழ்க்கையை ஆசீர்வதிப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கின்றார்.
இன்றைக்கு நாம் சிந்திக்கும்படியாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, குருடனான பரிசேயனே, போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. இங்கே இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம், எது முக்கியம், வெளிப்புறமா அல்லது உள்புறமா? இப்போ ஒரு குடம் இருக்கிறது, வெளிப்புறத்தை மட்டும் சுத்தமாக்கி கொண்டே போவோமேயானால் அந்த குடத்தில் உள்ள பாசம் பிடித்து அது நமக்கு வியாதியை தருகின்றதாக இருக்கின்றது. ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், வெளிப்புறம் முக்கியம் அல்ல, உள்புறமே முக்கியம். அதற்கு பரிசேயரை குறித்து வேதத்திலே வாசிக்கின்றோம். பரிசேயனே, போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. நாம் இந்த பரிசேயர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், வெளிப்புறத்தில் உள்ள அனைத்தையும் அவர்கள் நன்றாக சுத்திகரிப்பார்கள். நீங்கள் அவர்களை குறித்து வேதாகமத்திலே வாசித்து பார்ப்பீர்களேனால், தண்ணீர் வெளியே போவார்களேயானால் வெளியே போயிட்டு உள்ளே வரும் பொழுது, வீட்டுக்குள்ளே வரும் பொழுது கால்களை கழுவுவார்கள், கைகளை கழுவுவார்கள், இப்படியெல்லாம் செய்வார்கள். ஆனால் ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிற ஆண்டவர். வெளிப்புறத்தை கழுவி பிரயோஜனம் இல்லை. வெளிப்புறத்தை யார் கழுவினாலும் அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. இருதயத்தில், நம்முடைய சிந்தனை மண்டலத்தில் ஒட்டி கொண்டிருக்கிற பாவ நிலைகள் மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிற நீ உள்புறத்தை சுத்தமாக்கு. இப்போ நம்முடைய சகோதரர்கள், இஸ்லாம் சகோதரர்கள் சிலர் என்று சொல்ல முடியாது, முழுவதுமாக அவர்கள் தொழுகைக்கு போகும் பொழுது அவர்கள் என்ன செய்வார்கள்? கைகளை கழுவுவார்கள், முகத்தை கழுவுவார்கள், காலினுடைய கடைசி பகுதியாகிய விரல்கள், அந்த பாதத்தை கழுவுவார்கள். இப்படியாக வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் இருதயம் சுத்தமாகணும், உன் உள்புறம் சுத்தமாகணும். உள்புறம்தான் நான் பார்க்கிற பார்வை. ஆகவே தான் கடந்த வாரத்தில் சிந்தித்தோம், முகத்தை அல்ல இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார். இருதயத்தை பார்க்கிற ஆண்டவர் நம்ம மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். வெளிப்புறத்தை மட்டும் சுத்தமாக்கி ஒரு லாபமும் இல்லை. அடுத்த வசனத்திலே வாசித்து பாருங்கள், 27ஆம் வசனத்திலே, மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள். இப்போ கல்லறை இருக்கு, அந்த கல்லறையில் வெளிப்புறம் நல்லா டைல்ஸ் போட்டு, நல்லா சிலுவை வைத்து, அல்லது வெள்ளை அடித்து, நல்ல சிமெண்ட் போட்டு பூசி அதை பாலிஷாக வைத்திருப்போம். ஆனால் உள்ள என்ன இருக்கு? ஒரு மனிதன் இறந்து போன சரீரம் இருக்கின்றது. ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் உங்களுக்கு ஐயோ, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள். உள்ள என்ன இருக்கு? அசுத்தம் இருக்கிறது. உள்ள என்ன இருக்கு? தீங்கானது இருக்கிறது. உள்ள என்ன இருக்கிறது? ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்கள் இருக்கின்றது. ஆகவே தான் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உன் இருதயத்தை நீ மாற்று,
உன் இருதயம் சுத்தமாகணும், உன் இருதயம் நான் தங்கும் வாசஸ்தலமாகணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அவைகள் அடுத்து வாஸ்து பாருங்க, கல்லறைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறீர்கள், அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும். அவைகள் வெளியே எப்படி காணப்படுமா? அலங்காரமாய் காணப்படும். உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். அன்புக்குரியவர்களே, உள்புறம் அல்ல, வெளிப்புறம் அல்ல, உள்புறத்தை சுத்தமாக்கு. இன்றைக்கு நாம் சிந்திக்கிற காரியம் அதுதான். வெளிப்புறம் அல்ல, உள்புறத்தை சுத்தமாக்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் அதைத்தான் விருப்பமாய் பார்க்கிறார். நம்முடைய வெளிப்புறம் நல்லா ட்ரெஸ் போட்டிருக்கிறோம், நல்ல நீட்டாக காணப்படுகிறோம், மற்றவர்கள் கண்களுக்கு முன்பாக நாம் நல்ல தோரணையோடு காணப்படுகிறோம். ஆனால் நம்ம இருதயத்தில் மறைந்து கிடக்கின்ற குணாதிசயங்களை, அதில் எத்தனை வன்கண், அதில் எத்தனை பொறாமைகள், அதில் எத்தனை தேவையில்லாத சிந்தனைகள், அதில் எத்தனை வேதனையான காரியங்கள், பிறரை குற்றப்படுத்துகிற காரியங்கள் எத்தனை எத்தனை இருக்கின்றது. இதையெல்லாம் வைத்து கொண்டு வெளிப்புறமாக வெளிப்பார்வையிலே நாம் அலங்காரமாய் காணப்படுகிறோம். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை போல காணப்படக்கூடாது என்று ஆண்டவர் நம்மை பார்த்து வேதனையோடு கூட சொல்லி கொண்டிருக்கிறார். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை உள்புறம் சுத்தமாக இருக்கணும், வெளிப்புறம் அதுக்காக மனிதனுக்கு முன்பாக நாம் அழகாக இல்லாமல், கிழிஞ்ச சட்டை போட்டுக்கொண்டு நீட்டாக இல்லாமல், எப்படியோ மற்றவர்களுக்கு அவலட்சணமாக நாம் காட்சி அளிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிற நீ உள்புறத்தையும் கொஞ்சம் சிந்தித்து பார். இதுதான் முக்கியம். உள்புறம்தான் முக்கியம், வெளிப்புறம் அல்ல. வெளிப்புறத்தில் மற்றவர்கள் காண்கிற அவர்கள் பார்வைக்கு நீ நல்லா காட்சி அளிக்க வேண்டும் என்று நினைக்காதே. உள்புறத்தை பார்க்கிற ஆண்டவர் ஒருவர் இருக்கின்றார். அவர் சொல்லுகின்றார். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். 28வது வசனம், அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். இப்பொழுது ஆண்டவர் வெளிப்படை தன்மையோடு கூட பேசுகின்றார். என்ன பேசுகின்றார்? புறம்பே நீங்கள் நீதிமான்கள் என்று புறம்பே வெளிப்புறத்திலே நீதிமான்களைப் போல காட்சி அளிக்கிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். மாயம், ஒருவரிடத்திலே ஒன்று பேசுவது, இன்னொருவரிடத்திலே இன்னொரு முறையாக பேசுவது மாயம். அக்கிரமம், அக்கிரமம் என்றால் கடவுள் சொன்ன வார்த்தையின்படி நடக்காமல் கிரமத்தை மீறுவதற்கு பெயர் அக்கிரமம். அக்கிரமத்திற்கு எதிர்ப்பதம் கிரமத்திற்கு மீறி நடப்பது. ஆகவேதான் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில், அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள், நான் உங்களை அறியேன். அக்கிரமத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பமையானால் நம்ம வாழ்க்கை அந்தோ பரிதாபம். ஆகவேதான் தாவீது சொல்லுகிறார், என் அக்கிரமம் நீங்க என்னை சுத்திகரியும் என்று சங்கீதம் 51ஆம் சங்கீதத்தில் கெஞ்சுகின்றார். ஆண்டவரே, என் அக்கிரமம், நான் கிரமத்தை மீறின ஒரு பாவி, என் அக்கிரமத்தெல்லாம் மன்னியும் அப்படின்னு சொல்லி கெஞ்சுகின்றதை பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நம்ம இருதயத்தில் மாயமான காரியங்கள் இருக்கிறதா, அக்கிரமங்கள் இருக்கிறதா? இவைகளை நம்முடைய சரீரத்திலிருந்து அகற்றி போட வேண்டும், உள்புறத்தை சுத்தமாக்க வேண்டும்.
ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார். அது அல்ல, இதுதான் முக்கியம். வெளிப்புறம் அல்ல, உள்புறமே சுத்தமாக வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். உள்புறம் சுத்தமாக வேண்டும். உள்புறத்தை நாம் சுத்தமாக்கும் பொழுதுதான் நாம் குடிக்கிற தண்ணீர் சரியாக இருக்கும். ஒரு குடத்தை நல்லா கழுவி உள்ள கழுவாம வெளியே மட்டும் கழுவிட்டு தண்ணி பிடிச்சோன்னா அதனால மனிதர்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. உள்புறத்தை முதலாவது சுத்தமாக்கணும், வெளிப்புறம் இரண்டாவது சுத்தமாக்கணும். நாம் என்ன செய்கிறோம்? முதலாவது குடத்தை கழுவும் போது கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா வெளிப்புறத்தை தான் கழுவுவாங்க, வெளிப்புறத்தை தான் சுத்தமாக்குவாங்க. சாப்பாடு பொங்குகிற பாத்திரத்தை கூட வெளிப்புறத்தை தான் முதலாவது சுத்தமாக்குவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், வெளிப்புறத்தை அல்ல உள்புறத்தை சுத்தமாக்கு. அதற்குத்தான் அந்த மாயக்காரர் பரிசேயரை குறித்து சொன்னார், நீங்கள் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை போல இருக்கிறீர்கள். கல்லறைக்குள்ளே, கல்லறை வெளியே பார்க்கும்போது அழகாய் தோன்றும். அம்மா படம் இருக்கும், அப்பா படம் இருக்கும், பிள்ளைகள் படம் இருக்கும் கல்லறையில். ஆனால் உள்ள என்ன இருக்கு? அசுத்தம் இருக்கு, அசுத்தம் இருக்கு. நம்ம இருதயமும் அதே போல தான் அன்புக்குரியவர்களே. நம்ம இருதயத்தை தான் ஆண்டவர் பார்க்கிறார், நம்ம சரீர அமைப்புகளை பார்க்கவே பார்க்கல. அப்படி பார்த்தாருன்னா நாம் இந்த பூமியில் வாழ முடியாது பிரியமானவர்களே. தாவீதை குறித்து வேதம் கடந்த வாரத்தில் நாம் சிந்தித்தோம். தாவீதினுடைய வெளிப்புறத்தை அவர் பார்க்கல. வெளிப்புறத்தை பார்த்தால் தாவீதின் சகோதரர்கள் நேர்த்தியான சரீர அமைப்பு கொண்டவர்கள். சம்மா மிகவும் அழகானவன், உடல் வாகு நிறைந்தவன், நல்ல திடகாத்திரமான சரீரம், கால்கள் கைகள் நல்ல திடகாத்திரமான சரீர அமைப்பு. ஆனால் தாவீது அப்படி இல்லை பிரியமானவர்களே. தாவீது அந்த இடத்துல அந்த பந்தியிலே இல்லை. உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று கேட்டார் சாமுவேல். இல்லை, இன்னும் ஒருவன் இருக்கிறான். அவன் எங்கே இருக்கிறான்? அவன் காட்டில் இருக்கிறான். அவனை அழைத்து கொண்டு வா. நீ அழைத்து கொண்டு வர மட்டும் நான் பந்து இருக்க மாட்டேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இவர்களுடைய வெளிப்புறம் சுத்தமாக இருக்கிறது, இவர்களுடைய உள்புறம் தேவனுக்கு பிரியமானதாக இல்லை. ஆண்டவருக்கு பிரியம் எது என்றால் உள்புறம் சுத்தமாக இருக்கணும். வெளியே நல்லா சட்டை போட்டிருக்கலாம், நல்ல பேண்ட் போட்டிருக்கலாம், நல்ல முடிய நல்லா சேக்கு வைத்திருக்கலாம், ஏதாவது பண்ணி பாலிஷாக இருக்கலாம், நல்ல பவுடர் போட்டு சென்ட் அடித்து நம்முடைய சரீரம் மற்றவர்களுக்கு எந்த துர்நாற்றம் வரக்கூடாது என்பதற்காக நாம் என்னென்ன வேலையெல்லாம் செய்யணுமோ அத்தனை வேலைகளையும் நாம் செய்கிறோம். ஆனால் ஆண்டவர் அதையெல்லாம் பார்க்கல, அதெல்லாம் பார்க்கல. அவர் பார்க்கிற ஒரே பார்வை, உன் உள்புறம் சுத்தமாக இருக்கிறதா, உன் பாத்திரம் உள்புறம் சுத்தமாக இருக்கிறதா, வெளிப்புறத்தை நல்லா கழுவி இருக்கிற, வெளிப்புறம் நல்ல பார்வைக்கு அழகாத்தான் இருக்கு. ஆனால் உள்ள எப்படி இருக்கு பிரியமானவர்களே? ஆண்டவர் சொல்லுகிறா, அது அல்ல, இதுதான் முக்கியம். எது முக்கியம்? வெளிப்புறம் அல்ல, உள்புறம் தான் முக்கியம் என்று வேதம் சொல்லுகின்றது. இன்னும் பேதுருக்கு எழுதின நிருபத்தில் 1 பேதுரு எழுதின 1 நிருபத்தில் பேதுரு எழுதின 1 நிருபத்தில் 3 அதிகாரத்தில் 3-4 வசனங்களை வாசிக்கும் பொழுது, மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தி கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்காரமாயிருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாயிருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது.
விலையேற பெற்றது என்னன்னா வெளி அல்ல, உள்புறம் சுத்தமாக இருக்கணும். அதைத்தான் சொல்லுகிறார் அருமையான பேதுரு எழுதுகிறார். மயிர பின்னி முடிய நல்லா சடை போட்டு, அல்லது அது என்ன நம்முடைய மனதுக்கு ஏற்ற மாதிரி முடியை இழுத்து கொண்டு பொன் ஆபரணங்களை அணிந்து நல்ல உடம்பில் தங்க நகைகள் வளையல்கள் என்னெல்லாம் உண்டு அத்தனையும் அணிந்து உயர்ந்த வஸ்திரத்தை உடுத்தி கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இது மட்டும் அலங்காரம் இல்லை. அடுத்த வசனத்தில் பாருங்க, அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும் சுபாவம் மாறணும். சாந்தமா இருக்கணுமா? அமைதலுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. அமைதியாக இருக்கணும், சாந்தமாக இருக்கணும். இதுதான் இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம். இதுதான் முக்கியம். வெளிப்புறத்தில் நகை போட்டு நல்ல உயர்ந்த வஸ்திரம் 25,000 50,000 1,00,000க்கு நாம் சேலை உடுத்தினாலும் ட்ரெஸ்ஸு போட்டாலும் நம்ம இருதயத்தை தான் ஆண்டவர் பார்க்கிறா. அது அல்ல, வெளிப்புறம் அல்ல, உள்புறம் சுத்தமாகணும். ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார். உள்புறத்தை சுத்தமாக்கே. அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் கொஞ்சம் நம்ம வாழ்க்கையை மாற்றுவதற்கு தீர்மானிப்போமா? ஆண்டவர் விரும்புகிறபடி நாம் மாறுவோமா? இங்கே பாருங்க, உங்களுக்கு அழியாத அலங்கரிப்பாக இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகி இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கடவுது. ஒரு கல்யாண வீட்டுக்கு போன பிரியமானவர்களே, கல்யாண பெண் நல்லா தான் இருந்தாங்க, மணக்கோலத்துக்கு முன்னாடி நல்லா தான் இருந்தாங்க. மணக்கோலத்துக்கு பியூட்டி பார்லர்ன்னு சொல்லுதாங்க. அந்த அருமையான சகோதரிகள் ஒரு மணி நேரம் அவங்கள அலங்காரப்படுத்தி கூட்டிகிட்டு வந்தாங்க. அலங்கோலமாக இருந்தாங்க. அதுக்காக இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, தேவ நம்மை அழகாய் படைத்திருக்கிறா, அருமையாய் படைத்திருக்கிறா. அந்த அலங்காரம் போதும்னு இருக்கணும் பிரியமானவர்களே. ஒருவேளை நீங்கள் உங்களை குற்றப்படுத்துகிறது போல உங்களுக்கு காணப்படலாம். ஆண்டவர் சொல்லுகிறா, வேதவசனம் இப்படித்தான் சொல்லுகிறது, உங்கள் இருதயத்தில் மறைந்திருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியோடு கூட ஆண்டவரை பிரியப்படுத்த ஆசைப்படுங்கள். இதில் தான் ஆண்டவர் பிரியமாக இருக்கிறா. இப்படித்தான் வாழணும்னு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறா. வேத வாக்கியங்கள் எல்லாம் அப்படித்தான் எழுதப்பட்டிருக்கிறது. மற்ற புற மக்களைப் போல நம்மை அலங்கரிக்காமல் ஆண்டவருக்கு முன்பாக, ஆண்டவருக்கு பிடிக்குமா, என் பார்வை பிடிக்குமா, என் செயல்பாடு பிடிக்குமா, என் நற்குணங்கள் பிடிக்குமா, என் தீய குணங்களை ஆண்டவர் சமூகத்தில் மாற்றுவதற்கு நான் பிரயாசப்படணும். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறா, வெளிப்புறத்தை அல்ல உட்புறத்தை சுத்தமாக்கு என்று ஆண்டவர் சொல்லுகிறா. இதுதான் முக்கியம்னு சொல்லுகிறா. அது அல்ல, இதுதான் முக்கியம். வெளிப்புறம் அல்ல, உள்புறம்தான் முக்கியம். ஏசப்பா பேசுகிற வார்த்தைக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமா? நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளையிலும் கூட ஆண்டவரே, உம்முடைய அன்பு சமூகத்தில் உம்முடைய வசனத்தை நாங்கள் கேட்டோம்ப்பா, வாசித்தோமப்பா. இந்த வேத வார்த்தைகளின்படி வாழ்வதற்கு எங்களை கிருபை பாராட்ட வேண்டுமென்று செபிக்கிறோம். எங்களால் முடியாத காரியமாக இருந்தாலும் கூட ஏசப்பா, எங்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டுமென்று செபிக்கிறோம். எங்களுக்கு ஒத்தாசை கொடுக்க வேண்டுமென்று செபிக்கிறோம். எங்களுக்கு இரக்கம் பாராட்ட வேண்டுமென்று செபிக்கிறோம். வசனத்தின்படி வாழ்வதற்கு கர்த்தர் எங்களை வழிநடத்த வேண்டுமென்று செபிக்கிறோம்ப்பா. கர்த்தாவே, உம்முடைய வசனத்தின்படி தங்களை ஒப்பு கொடுக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தாவே உம்முடைய கிருபை உண்டாகட்டும் ஐயா, உம்முடைய சமாதானம் உண்டாகட்டும் ஐயா, வியாதி மாறட்டும் ஐயா. ஆண்டவரே,
பொல்லாத பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து உம்முடைய பிள்ளைகளாகிய எங்கள் ஒவ்வொருவரையும் விடுதலையாக்க வேண்டும் என்று செபிக்கிறோம்ப்பா. வெளிப்புறத்தை அல்ல, உட்புறத்தை சுத்தமாக்கு என்று நீங்கள் எங்கள் கூட பேசினீங்கப்பா. அந்த வார்த்தையின்படி எங்களை வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.